இங்க ஹீரோ ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கு. எங்க ஷூவோ செருப்போ கலைஞ்சிருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் அவனோட வேலையே. அவன் போயிட்டு வாட்டர் பியூரிஃபையருக்கு டெமோ கொடுத்துட்டு இருக்கும் போது தான் யாருமே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. திக்கி திக்கி பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோ ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ டிஸ்கவர் பைக் வச்சிருக்கான். அதை வச்சு தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு கடையில நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு திரும்பி வரும்போது பக்கத்துல அதே மாதிரி ஒரு பைக் நிக்குது. அதுல ஏறின உடனே எல்லாருமே திருட வரியான்னு அடிக்கிறாங்க. சாரி சார், நான் மாத்தி ஏறிட்டேன்னு சொல்லி அவனோட பைக் எடுத்துட்டு அங்கிருந்து போறான். மறுபடியும் ஒரு பார்க்கு கிட்ட அவன் பைக் மாதிரியே இன்னொரு பைக்கை பாக்குறான். போன்ல பேசிக்கிட்டே இருந்தவன் இந்த தடவை வேணும்னே அவன் பைக்ல உட்காராம இன்னொரு பைக்ல ஏறி உட்காந்து அந்த பைக் எடுத்துட்டு போய் இந்த பைக் எல்லாம் பிரிச்சு விற்கிற இடத்துல போய் வித்துட்டு வந்துடுறான். ஹீரோவோட திருட்டு வேலையே இதுதான். அவன் பைக் மாதிரியே இருக்க பைக் எல்லாம் பக்கத்துல நிறுத்தி திருடி வித்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பைக்கை ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டு போயிடுவான். அதே டைம் ஒரு மேரிடு கப்பல் அவங்க கார் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு கிட்ட பிளாக் அண்ட் ப்ளூ டிஸ்கவர் இருக்கு, அதை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போறாங்க. ஹீரோவும் அந்த பைக்கை பார்த்துறான். அவன் பைக்கை நிறுத்திட்டு இந்த பைக்கை எடுத்துட்டு போய் வித்துட்டு திரும்பி வரான். இவன் வரதுக்கு முன்னாடியே அந்த கப்பல் படத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்க தெரியாமலே ஹீரோவோட பைக்ல சாவியை போட்டு அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இவ்வளவு நாள் பைக் திருடின ஹீரோ முதல்ல அவன் பைக்கை காணணும்னா பதட்டமாயிடுறான். போலீஸ் கிட்ட எல்லாம் போறான். பைக் திரும்பி கிடைக்கவே இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோ வேலையில இருக்கும் போது அவனுக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்கு. பைக்ல போய்கிட்டு இருக்கும் போது நடு ரோட்ல ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். அவன் செருப்பும் களைஞ்சிருக்கு. ஹீரோ அந்த செருப்பை எடுத்து வைக்கலாம் கிட்ட போறான். அப்பதான் பாக்குறான் அந்த செருப்பு காத்துல தானாவே சரியாயிருது. இதை பார்த்தோன்னே நம்ம வாழ்க்கை மாற போறதான்னு பார்த்தா அந்த கீழே விழுந்தவன் பக்கத்திலேயே அந்த பிளாக் அண்ட் ப்ளூ டிஸ்கவர் பைக் ஒன்று கிடக்குது. ஹீரோவும் அந்த பைக்கை எடுத்துடுறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, பேசாம இதை எடுத்துட்டு போய் வித்துடலாமேன்னு சொல்லி வித்துட்டு அவன் கடன் பிரச்சனை அடைச்சிடறான். அப்ப விற்கும் போது தான் தெரியுது இது நம்ம லக்கி பைக்கு, நம்ம இதை விற்க கூடாதுன்னு சொல்லி அவன் பைக்கை வித்துட்டு இந்த பைக்கை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான். பாவம் இன்னைக்கு அந்த பைக் தான் காணாம போயிருக்கு.